ஒரு குரங்கு மனுஷனை போலவே எல்லாத்தையும் செய்யுது. மனுஷனை போலவே கதவை திறக்குது, மனுஷனை போலவே தாப்பால் போடுது, மனுஷனை போலவே சேர்ல உட்காருது, மனுஷனை மாதிரியே சாப்பிடுது, மனுஷனை மாதிரியே ஆக்ஷன் பண்ணுது. அதனால அந்த குரங்கு ஜுரம் வந்துருச்சுன்னா போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அப்போலோவில் போய் பார்த்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? அது மனுஷனை போலவே எல்லாம் பண்ணுது, மனுஷன் செய்கிறத எல்லாத்தையும் அது செய்யுது. அதனால் அது ஜுரம் வந்துருச்சு, ஜுரம் வந்ததுனால நம்ம போய் அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், இல்லை ராமச்சந்திராவில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து அது சரி செய்யலான்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம அட்மிஷன் போட்டால் என்ன சொல்லுவாங்க? மனுஷன் சேர்க்குற இடத்துல குரங்க வச்சிருக்கிறியே சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதே மாதிரி ஒரு மனுஷன் குரங்கு மாதிரியே சேட்டை பண்ணுறான். மனுஷனுக்குரிய குணங்க அவனுக்குள்ள இல்லை. சேட்டை குரங்கு என்னென்னலாம் சேட்டை பண்ணுதோ அதை மாதிரியே பண்ணுறான். குரங்கு மாதிரியே தலையை சொறிகிறான். சரி, அதனால் அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஜுரம் வந்ததுனால நம்ம போய் வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்போமா? ஏங்க, அவன் குரங்கு மாதிரி தானே பண்ணுறான். குரங்கு சேட்டை அவனுக்குள்ளே இருக்குல்ல, ஏன் பார்க்க மாட்டோம்? அவனுக்குள்ள குரங்கு சேட்டை இருந்தாலும் அவன் யாருங்க? அவன் மனுஷன். அவனுக்கு உடம்பு சரியில்லை, எங்கே தான் போய் பார்ப்போம்? கர்த்தர் நம்மை அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நாமும் குரங்கு மாதிரி தான் சில சேட்டைகள் பண்றோம். மிருகத்தை போல குணங்கள் நமக்குள்ள இருக்கு, மிருகத்தினுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கு. அதனால நாம மிருகமாயிட முடியுமா? நீ பாவி, நீ பாவி, நீ குரங்கு, நீ குரங்கு, நீ மனுஷனா மாறு. மனுஷனா மாறுறதா? நான் மனுஷன் தாயா, நான் எப்படி மறுபடியும் மனுஷனா மாறுறது? இல்லை, நீ குரங்கா இருக்கிற. அவன் குரங்கு சேட்டை பண்ணாலும் இல்லையா, நீ இது கிடையாது, நீ மனுஷன். உன்னை ஆண்டவர் குரங்கா உருவாக்கல, நீ மனுஷன், நீ மனிதனா இருக்கிற, நீ மனிதன் என்று அவனை மனிதன் என்று சொல்லதான் அவனுக்குள்ள அந்த சுபாவங்கள் மாறும்.